ஆங்கிலேயரை அதிர வைத்தவர். ஆங்கிலேயரை அதிர வைத்து அயராது இந்திய விடுதலைக்கு போராடிய வீரர் மதுரை மௌலானாவின் 68வது நினைவு நாள் 25/3/2024. ஹாஜி முஹம்மது மௌலானா மதுரையில் பிறந்தார். தந்தை ஹாஜி முஹம்மது ஹசனுதீன், தாய் மாசர் பீவி. மௌலானா மதுரையில் பள்ளி இறுதி வகுப்பு வரை படித்தார். பின் தமிழ், ஆங்கிலம், உருது, பார்சி, அரபி, சௌராஷ்டிர மொழிகளில் தேர்ச்சி பெற்றார். பாலகங்காதர திலகரின் பேச்சுக்களால் கவரப்பட்டு திலகரின் சுயாட்சி எனது பிறப்புரிமை, அதனை நான் அடைந்தே தீர்வேன் என்ற முழக்கத்தை முழங்கி வந்த மௌலானா 1916 அன்னி பெசன்ட் அம்மையார் துவக்கிய சுயாட்சி இயக்கத்தில் ஹோம் ரூல் மூவ்மெண்ட் இணைந்தார். 1917 அன்னி பெசன்ட் அம்மையாரும் அருண்டேல் நதியாவும் ஊட்டியில் கைது செய்யப்பட்டதை எதிர்த்து மௌலானா தலைமையில் மதுரையில் அந்நிய பொருள் மறுப்பு போராட்டம் நடந்தது. கடைகள் அடைக்கப்பட்டன. 1918 கொழும்புக்கு புறப்பட்ட திலகரை மதுரையில் நிறுத்தி விக்டோரியா எட்வர்டு ஹாலில் சுயாட்சி முழக்கத்தை முழங்க வைத்தார். அவரின் உறவினர் சையது சம்சுதீன் சாஹிப்பையும் விடுதலை போராட்டத்தில் அவருடன் இணைத்து கொண்டார். 1919 காந்தியடிகள் மதுரைக்கு வந்தார். சத்தியாகிரக இயக்கத்திற்கு ஜார்ஜ் ஜோசப் தலைமை தாங்கினார். 20 வீரர்கள் சத்தியாகிரக பிரகடனத்தில் கையெழுத்து இட்டனர். அவர்களுள் மதுரை மௌலானாவும் சையது சம்சுதீன் சாஹிப்பும் அடங்குவர். 1919 மௌலானா ரவுலத் சட்டத்தை எதிர்த்து கடுமையாக பேசினார். சென்னையில் யாக்கூப் ஹாசன் சேட், அப்துல் மஜீத் சரார் ஆகியோரால் ஆரம்பிக்கப்பட்ட கிலாபத் இயக்கத்தின் கூட்டம் மதுரையில் 13/10/1919 முதல் 17/10/1919 வரை நடைபெற்றது. மதுரை ராமநாதபுரம் கிலாபத் இயக்க தலைவராக மௌலானா தேர்ந்தெடுக்கப்பட்டார். 17/10/1919 கிலாபத் நாளாக அறிவித்து மதுரையில் மாபெரும் கூட்டத்தை கூட்டி கிலாபத் இயக்கம் பற்றியும் இந்து முஸ்லிம் ஒற்றுமையுடன் விடுதலைக்கு போராட வேண்டியது பற்றியும் பேசினார் மௌலானா. 1920 ஒத்துழையாமை இயக்கத்தை ஆதரித்து கூட்டம் நடத்தினார். இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்கு மதுரையில் ஒரு ஊர்வலம் ஏற்பாடு செய்தார். இந்து முஸ்லிம் ஒன்றுபடக்கூடாது என்று சதி செய்த ஆங்கில அரசு மௌலானாவை கைது செய்தது. காந்தியடிகள் தீண்டாமை ஒழிப்பு, கள்ளுக்கடை மறியல், கதர் இயக்க பிரச்சாரத்திற்கு மதுரையில் அமைத்த செயற்குழுவில் மௌலானாவும் இடம்பெற்றார். 1921 திருக்காட்டுப்பள்ளியில் நடந்த மாநாட்டில் மௌலானா சுயாட்சி பற்றி உரையாற்றினார். 24/8/1921 முதல் 28/8/1921 வரை தஞ்சாவூரில் 4 நாட்கள் நடந்த கூட்டங்களில் மௌலானா தலைமை தாங்கினார். ஆங்கில அரசையும் இங்கிலாந்து பிறந்தவர் லாய்டு ஜார்ஜையும் கடுமையாக சாடினார். மௌலானா 18 மாதங்கள் கடுமையான தண்டனை பெற்று கடலூர், திருச்சி, வேலூர் சிறைகளில் யாக்கூப் ஹாசன் சாஹிப், அப்துல் மஜீத் சரார் ஆகியோருடன் சிறையில் இருந்தார். மதுரை மௌலானா 1923 ஏப்ரலில் விடுதலையானார். மௌலானா தொடர் முயற்சியால் 1924 மதுரையில் கதராடை உற்பத்தி பெருகியது. 1930 மதுரை தேசிய பள்ளியிலிருந்து புகைவண்டி நிலையம் வரை சென்ற உப்பு சத்தியாகிரக தொண்டர் அணிக்கு தலைமை தாங்கினார் மௌலானா. 1936 தியாகி என்எம்ஆர் சுப்புராமன் மதுரை நகராட்சி தலைவராக இருந்தபொழுது மௌலானா துணைத் தலைவராக இருந்தார். ராஜாஜி தலைமையில் நீடாமங்கலத்தில் நடந்த கூட்டத்தில் உப்பு சத்தியாகிரக தொண்டர்களை உற்சாகப்படுத்தினார். உணர்வை தூண்டி பேசினார் மௌலானா. மதுரை ஜான்சி பூங்காவில் நடந்த கூட்டத்தில் அந்நிய ஆடைகளை அகற்றி கதராடை அணிய மக்களை வேண்டினார். கூட்டத்தினரை காவல்துறை காட்டு மிராண்டித்தனமாய் தாக்கியது. மௌலானா கைதானார். ஈராண்டு கடுங்காவல் தண்டனை. திருச்சி, கடலூர் சிறைகளில். கடலூரில் சிறையில் இருந்தபொழுது மௌலானாவின் மனைவி சுல்தான் பீவி அம்மாளும் தொடர்ந்து சிறிது இடைவெளியில் அவரின் மகள் பீவி ஐனுவும் இறந்தனர். அவர்களின் அடக்கத்தில் மௌலானா கலந்து கொள்ளவில்லை, சிறையில் இருந்தார். கொடியவன் கோட்சே 30/1/1948 காந்தியடிகளை கொன்றதை சாக்கிட்டு கோட்சே கட்சியினர் சமய சண்டையை தூண்டிய பொழுது மௌலானா வைத்தியநாத் ஐயர், ஹாஜி முஹம்மது, எம்என்ஆர் சுப்புராமன் ஆகியோருடன் இணைந்து சமய சண்டை ஏற்படாமல் தடுத்தார். 1955 சென்னை ஆவடியில் நடந்த அகில இந்திய காங்கிரஸ் மாநாட்டில் தலைவராக பிரதமர் ஜவஹர்லால் நேருவும் துணைத் தலைவராக ஹாஜி முஹம்மது மௌலானா சாஹிப்பும் இருந்தார்கள். 25/3/1957 மௌலானா காலமானார். அவரின் நினைவாக மதுரையில் மௌலானா பூங்கா உள்ளது.